காலையில எத்தனை மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போனேன்? 9:30க்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பி. அதுக்கப்புறம் நீ எங்க போனன்னு நான் சொல்லவா? உன் பிறந்த வீட்டுக்கு போனேன். அங்கிருந்து கிளம்பி நேரா எம்எல்என் ஹாஸ்பிட்டல் போனேன். உன் எக்ஸ் லவர் கார்த்திய பார்த்து சுப்பு கிட்ட திருடின பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். உண்மையா இல்லையா? அப்பா அது இல்ல. ஏய், என்ன நாயேன்னு கூட கூப்பிடு. உன் வாயால என்ன அப்பான்னு மட்டும் சொல்லாது. அப்பா ப்ளீஸ். இத பார், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதேன்னு சொன்னேன். என்ன பாவம் பண்ண? மகளே மகளே பாசத்தை கொட்டினேன். அதுக்கு பதிலா தான் உன் கள்ள காதலனுக்கு என் பணத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தியா? அப்பா ப்ளீஸ் பா, இவங்களை நம்பாதீங்க பா. போதும், நிறுத்து. இந்த பேக் அந்த கார்த்தி இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானே என் கையால எடுத்துட்டு வந்தேன். உனக்கு அவனுக்கு இருந்த தொடர்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட பாவி, அப்பா கிட்ட என்னடா சொன்ன? நீ எனக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்க? இரு நான் அதெல்லாம் இப்பவே சொல்றேன். இப்படிதான் அங்கிள், இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நான் இவகிட்ட அனுபவிக்கிற கொடுமை இப்படிதான். என் சட்டையை பிடிச்சி உலுக்கி நீயும் கார்த்தியும் ஒன்னாடா, எதுக்குடா அவனுக்கு பதிலா நீ என் கழுத்துல தாலி கட்டணும்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவா அங்கிள். ஏய் பிரபு, என்னடா சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதையுமே சொல்லல ஆண்டி. ஆனா எல்லாமே போதும் ஆண்டி. இனிமே எதையும் நான் மறைக்க விரும்பல. எல்லாத்தையும் நான் போட்டு உடைச்சிடுறேன். எங்க கல்யாணம் அவசரமா நடந்த கல்யாணம் தான் அங்கிள். நீங்களும் ஆண்டியும் மனசளவுல வேதனைப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவகிட்ட நல்லபடியா நடந்துகிட்ட. நான் எப்பப்பெல்லாம் இவகிட்ட ஆசையா பேசும் போதெல்லாம் கார்த்தி தொட்டது, கார்த்தி கட்டி பிடிச்சது, கார்த்தி முத்தம் கொடுத்தது எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன தள்ளி விட்டுருவா அங்கிள்.